கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பில் வாழ்த்துவலின் ஸ்தோத்திரத்தையும் தெரிவிப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கடவுளுடைய பெரிதான கிருபை 4 மாதத்தை நாம் கடந்து வரும்படி ஆண்டவர் உதவி செய்தார். நான் ஒவ்வொரு மாதத்தின் துவக்கத்திலும் நான் இதை சரியாக குறிப்பிடுவதற்கான காரணத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஒரு மாதத்தை கடந்து வருதல் என்பது அவ்வளவு எளிதான ஒரு காரியம் அல்லவே அல்ல. நாம் அனைவரும் மிகவும் கடவுளுடைய பார்வையில் நல்லவர்கள் என்ற ஒரே காரணத்தினாலே நாம் ஜீவனோடு கூட இருக்கின்றோம் என்பது அல்லவே அல்ல. ஏதோ ஒரு இடத்துல கடவுளுடைய இரக்கம் நம் மீது இருக்கிறதுனாலே, ஆண்டவருடைய கிருபை நம்மை வழி நடத்துகிறதுனாலே நாம் ஒவ்வொரு மாதத்தையும் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். உண்மையாகவே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்மை விட எத்தனையோ விதத்தில் நல்லவர்களாக இருந்தவர்கள் இந்த உலகத்தை விட்டு ஏன் இந்த 4வது மாதத்தில் மறைந்து போனார்கள். இயற்கை சீற்றத்தை நாம் கேள்விப்பட்டோம். பூமி நிலநடுக்கத்தில் மிகுந்த அப்பாவி மக்கள் மரித்து போனார்கள். இன்று பலவிதமான காரியங்கள், தினந்தோறும் சாலை விபத்துகள், இதையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது எவ்வளோ வேதனை தரக்கூடியதான காரியமாக அது இருக்கின்றது. ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவருடைய பெரிதான கிருபை நம்மோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கின்றார். இந்த புதிய மாதத்திலும் கடவுள் எப்படிப்பட்டவராக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றார், என்ன செய்ய போகிறார் என்பதை சுருக்கமாக உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். அதற்கு ஆதாரமாக மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 28ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம், 6வது வசனம், 7வது வசனம் ஆகிய 3 வசனங்களிலே இருந்து நான் தியானிக்க விரும்புகின்றேன். 5வது வசனம் இப்படி சொல்லுகிறது: தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஏன் உயிர்த்தெழுந்த அந்த நாளில் நடந்ததான நிகழ்ச்சியை இப்பொழுது இந்த மாதத்திலே நான் கொண்டு வருகின்றேன் என்றால், ஏற்கனவே பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தை அல்லவே அல்ல. புதிதாக இந்த 5வது மாதத்தை துவங்கும் பொழுது, ஆண்டவரே, நான் எப்படி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய வார்த்தையை நான் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி ஆலோசிக்கும் பொழுது என் மனதிலே தோன்றின ஒரு வார்த்தை இந்த 7வது வசனத்தில் இருக்கிறது. அது என்ன வார்த்தை? அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், உங்களுக்கு முன்னே போகிறார் என்ற வார்த்தை என் மனதிலே பட்டதினாலே இந்த பகுதியில் இருந்து உயிர்த்தெழுந்த இயேசுவாக நமக்கு முன்னே சென்று கொண்டிருக்கின்றார் என்ற காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்பினேன். ஆகவே தான் இந்த பகுதியை தெரிந்து கொள்ள கடவுள் எனக்கு உதவி செய்தார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, உயிர்த்தெழுந்த காரியத்தை குறித்து நான் அதிகமாக உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஏனென்றால் கடந்த மாதத்தில் உயிர்த்தெழுந்த நன்னாளிலே இருந்து இந்த வசனங்களை அடிப்படையாக கொண்டு அநேக வார்த்தைகளை, கர்த்தருடைய செய்திகளை அநேக ஊழியக்காரர்கள் மூலமாக நாம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்து 3வது நாள் இயேசுவின் சரீரத்தை காண்பதற்காக அங்கே சில பெண்கள் அங்கே செல்லுகின்றார்கள். மகதலேனா மரியாள் அவர்களோடு சேர்ந்த பெண்கள் அங்கே போய் பார்க்க வேண்டும் என்று போகிறார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளாக ஒரு கவலை இருந்தது என்று மாற்கு நற்செய்தி நூலிலே நாம் வாசிக்கிறோம். என்ன கவலை அவர்களுக்குள்ளாக இருந்தது என்றால், அது ஒரு பெரிய கல் அங்கே அந்த கல்லறையில் அடைக்கப்பட்டு இருந்தது. இந்த கல்லை எனக்காக யார் புரட்டி போடுவார் என்று சொல்லி அவர்கள் மிகுந்த கவலையோடு கூட அவர்கள் பேசிக்கொண்டார்கள் என்று மாற்கு நற்செய்தி நூலிலே அதை நாம் வாசிக்கின்றோம். இயேசுவை பார்க்க சொல்லுகின்றேன்,
இயேசுவின் சரீரத்தை பார்ப்பதற்காக நாங்கள் சொல்லுகின்றோம். ஆனால் அந்த கல்லறை என்ன செய்யப்பட்டிருக்கிறது? மிகவும் ஒரு பெரிய ஒரு கல்லினாலே அது மூடப்பட்டிருக்கிறது. அந்த கல்லை அகற்றவிட்டால் இயேசுவின் சரீரத்தை பார்க்க முடியாது என்ற கவலையோடு போகிறார்கள். அது பெரிய கல் மாத்திரமல்ல, இந்த மத்தேயு 27ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து படிக்கும் பொழுது பிலாத்து 65வது வசனம் இப்படி சொல்லுகிறது, உங்களுக்கு காவல் சேவகர் உண்டே, போய் உங்களால் கூடிய மட்டும் பத்திரப்படுத்துங்கள் என்றார். அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். ஏன் படுத்தினார்கள்? அதற்கு முந்தின வசனத்தில் மத தலைவர்கள் சென்று பிலாத்துனிடத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லுகிறார்கள். என்னவென்றால், இயேசு உயிரோடு இருந்த நாட்களிலே நான் 3வது நாள் உயிரோடு எழும்புவேன் என்று மரித்து 3வது நாள் உயிரோடு எழும்புவேன் என்று சொல்லி இருக்கின்றார். ஒருவேளை சீஷர்கள் அவருடைய சரீரத்தை களவாய் கொண்டு சென்று எங்கேயாவது மறைத்து வைத்துவிட்டு இயேசு உயிரோடு எழுந்து விட்டார் என்று ஒரு பொய்யான செய்தியை பரப்பினால் அது நமக்கு மிகுந்த ஆபத்துக்குள்ளாகிவிடும். ஆகவே அப்படிப்பட்டதான ஒரு நிகழ்ச்சி நடக்காதபடிக்கு கல்லறையை பத்திரப்படுத்த வேண்டும், நீங்கள் எங்களுக்கு உத்தரவு கொடுங்கள் என்று பிலாத்துவிடத்தில் கேட்கிறார்கள். அப்பொழுதுதான் பிலாத்து இந்த 65, 66 வசனங்களில் அவர் சொல்லுகிறார், உங்களிடத்தில் காவலர்கள் அதிகமாக இருக்கிறார்கள், உங்களால் ஆன மட்டும் நீங்கள் பத்திரப்படுத்துங்கள். இந்த கல் இப்பொழுது என்ன செய்யப்பட்டிருக்கிறது? பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆம், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய நம்முடைய ஆண்டவர் உயிர் தெழுந்து விட்டார் என்ற ஒரு செய்தி உலகத்திற்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக கல்லறை முழுவதும் பத்திரப்படுத்தப்பட்டு விட்டது. இந்த இடத்திலே தான் கடவுளுடைய மகிமை வெளிப்பட்டது. அதை 28ஆம் அதிகாரத்திலே அதை தொடர்ந்து வருகிறதான வசனங்களில் 2வது வசனம் குறிப்பாக, அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி அந்த கல்லின் மேல் உட்கார்ந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மக்கள் எந்த கல்லை எனக்காக புரட்டி போடுவார்கள் என்று ஏங்கி கவலையோடு கூட வந்த இந்த மக்களுக்கு தேவ தூதன் இறங்கி வருகின்றார். அந்த கல்லை அவன் புரட்டி போடுகின்றான், அந்த கல்லின் மேல் உட்காருகின்றான். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய அதிகாரத்திற்கு முன்பதாக மனிதனுடைய அதிகாரம் எல்லாம் ஒன்றுமே இல்லை. பிலாத்து அந்த மக்களிடத்தில் சொன்னார் அல்லவா, நீங்கள் உங்களால் ஆன மட்டும் நீங்கள் பத்திரப்படுத்துங்கள் என்று. அதற்கு அரசாங்க முத்திரையை போட்டு பத்திரப்படுத்தினார்கள். ஆனால் நடந்தது என்ன? அந்த முத்திரையெல்லாம் தெரித்து போயிற்று, சுக்குநூறாய் உடைந்தது. காவல் காத்து கொண்டிருந்ததான போர் சேவகர்கள் அங்கே மரித்தவர்களைப் போல மூர்ச்சித்து விழுந்து விட்டார்கள். ஏன்? கடவுளுடைய மகிமை வெளிப்பட்டது. அந்த தேவ தூதன் இறங்கி வந்து அந்த கல்லை அப்புறப்படுத்தி விட்டு அந்த கல்லின் மேல் உட்கார்ந்தார். எந்த கல் அதிகாரம் நிறைந்த கல்லாக இருந்ததோ அந்த கல்லின் மேல் தேவ தூதன் வந்து உட்காருகின்றான். அப்படி என்றால் மனிதனுடைய அதிகாரத்திற்கு மேற்பட்டது தான் நம்முடைய ஆண்டவருடைய அதிகாரம். கடவுளுடைய வல்லமைக்கு நேராக எந்த ராஜ்யமும் நிற்க முடியாது, எந்த ராஜாக்களும் நிற்க முடியாது, எந்த ஆளுகிறவர்களும் நிற்க முடியாது. கடவுள் ஒரு இமை பொழுதில் அவர் ராஜ்யங்களை மாற்றி போடுகின்ற ஆண்டவராக இருக்கிறார். சட்ட திட்டங்களை உடைத்தெறிகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். நான் இப்படித்தான் இந்த நாட்டை நடத்துவேன் என்று சொல்லுகின்றவர்களை ஆண்டவர் இல்லாமல் செய்யக்கூடிய வல்லமை ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் வைராக்கியம் கொள்ளுகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். அப்படி தேவதூதர் இறங்கி வந்து அந்த கல்லின் மேல் உட்கார்ந்த பிறகு 3 மிக முக்கியமான காரியங்களை சொல்லி தருகின்றார். அந்த காரியத்தை தான் இன்றைக்கு இந்த 5வது மாதத்தில் கடவுள் நமக்கு கொடுக்கின்ற வாக்குத்தத்தமாக உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகின்றேன். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நான் ஏற்கனவே குறிப்பிட்ட வண்ணமாக இந்த கல் எனக்காக யார் அகற்றுவார்கள்? இயேசுவை எங்களால் பார்க்க முடியாது. அந்த கல் அங்கே இருக்கும் வரையிலும் இயேசுவை நாங்கள் பார்க்க முடியாதே என்று கவலையோடு வருகிற இடத்துல தேவ தூதன் அதையெல்லாம் தகர்த்தெறிந்து விட்டு அங்கே சொல்லுகின்ற வார்த்தை தான் மிக அற்புதமான வார்த்தை.
என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை 5வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறது, தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பயந்து கவலை தோய்ந்த முகத்தோடு கூட, வேதனை நிறைந்த முகத்தோடு கூட, இந்த கல்லை எங்களுக்காக யாராகிலும் எடுத்து போட மாட்டார்களா என்று சொல்லி வருகின்றதான அந்த மக்களை பார்த்து தேவ தூதன் சொல்லுகின்றார், நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று சொல்லி. ஆம் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த 5வது மாதத்தின் இந்த முதல் நாளிலே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் ஆண்டவர் பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் பயப்படாதிருங்கள். ஃபியர் நாட். ஏன் பயப்படக்கூடாது? ஏன் பயப்படக்கூடாது? நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவராயிருக்கிறார். நம்முடைய பயத்தை புறம்பாக்குகின்ற ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கவலைகளையும் நம்முடைய வேதனைகளையும் நம்முடைய எல்லா விதமான அங்கலாய்ப்புகளையும் மாற்றி போடுகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். கர்த்தருடைய வார்த்தை மிக அழகாய் சொல்லுகிறது. அந்த கவலை தோய்ந்து வருகின்ற மக்களை பார்த்து தேவதூதன் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று சொல்லி. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த 5வது மாதத்தை துவங்கி இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை வழக்கம் போலவே இந்த மாதத்தை குறித்ததான கவலை, இந்த மாதத்தை குறித்ததான கண்ணீர், இந்த மாதத்தை குறித்ததான பயம் நமக்குள்ளாக இருக்கிறதா? இந்த மாதத்தில் யார் எனக்கு உதவி செய்வார்? இந்த மாதத்தில் யார் எனக்கு பக்கபலமாக நிற்பார்? இந்த மாதத்தில் யார் என்னோடு கூட நடந்து வருவார்? இந்த மாதத்தில் யார் எனக்காக பரிந்து பேசுவார்கள் என்றெல்லாம் கவலை. குறிப்பாக அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பயம் ஒவ்வொரு மாதமும் நம்மை தொற்றிக்கொள்வதைப் போல இந்த மாதத்திலும் நம்மை தொற்றிக்கொண்டு நம்மை அப்படியே பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் பயப்படாதிருங்கள். ஏன்? உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மிடத்தில் இருக்கிறவர் அவர் பெரியவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவர். வேதத்தின் முழுவதும் நீங்கள் அலசி வாசிக்கும் பொழுது கணக்கிட்டு சொல்லுகிறார்கள், பயப்படாதே என்ற வார்த்தை 366க்கு மேலாக இருக்கிறது என்று சொல்லி. அப்படியானால் ஒவ்வொரு நாளும் கடவுள் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன? மகனே, மகளே, இந்த நாளை குறித்து நீ பயப்பட வேண்டாம். உன் தேவையை குறித்து நீ பயப்பட வேண்டாம். உன் பிரச்சனையை குறித்து நீ பயப்பட வேண்டாம். உன் வியாதியை குறித்து நீ பயப்பட வேண்டாம். உனக்கு இருக்கிறதானே இந்த கடினமான சூழ்நிலையை குறித்து நீ பயப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கடவுளுடைய பிள்ளைகளுக்கு பயம், அதுவும் குறிப்பாக தங்களுடைய வாழ்க்கையை குறித்து, தங்களுடைய தேவையை குறித்து, தங்களுடைய எதிர்காலத்தை குறித்து தானே பயம் வரவே கூடாது. பயப்பட்டால் நாம் கடவுளிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவர்கள் என்பதற்கான அர்த்தமில்லாமலே போய்விடும். யார் பயப்பட முடியும்? ஒரு சிறு பிள்ளை பயப்படுகின்றான் என்றால் அந்த பிள்ளையிடத்தில் ஏன் தம்பி பயப்படுகிறீர்கள் என்று கேட்டால் அந்த பிள்ளை சொல்லுவான், எங்கள் அப்பாவை காணவில்லை, எங்கள் அம்மாவை காணவில்லை, என்னுடைய சகோதரர்களை காணவில்லை, நான் இங்கே தனியாக நின்று கொண்டிருக்கின்றேன், என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கிறது, ஆகவே நான் பயந்து அழுது கொண்டிருக்கிறேன் என்று சிறு பிள்ளை சொல்லும். ஆனால் அதே நேரத்தில் அது எவ்வளவு பெரிய கடினமான இடமாக இருந்தாலும், அது எவ்வளவு பெரிதான க்ரௌடட் பிளேஸாக அது இருந்தாலும், அங்கே தன்னுடைய தகப்பனோ தாயோ அந்த குழந்தையோடு நிற்பார்களானால் அந்த குழந்தை பயப்படவே பயப்படாது. காரணம் என்ன? என் கூட என் அப்பா இருக்கின்றார், என் தந்தை என் கூட இருக்கிறார், ஆகவே நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று அந்த குழந்தை சொல்லும். இன்றைக்கு நம்முடைய பரமபிதா நம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதான விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் இருக்குமானால் நம்முடைய எதிர்காலத்தை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஏன்? அவர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார், நீ பயப்படாதே என்று சொல்லி. கலங்கி வந்திருக்கிறதான அந்த பெண் பிள்ளைகளை பார்த்து தேவதூதன் சொல்லுகின்றார், ஸ்திரீகளை நோக்கி நீங்கள் பயப்படாதிருங்கள். இரண்டாவதாக 5வது வசனத்தினுடைய 2வது பகுதியும் 6வது வசனத்துடைய முதற் பகுதியும் இப்படி சொல்லுகிறது, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். 6வது வசனத்தின் முதற் பகுதி, அவர் இங்கே இல்லை,
தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவை நீங்கள் தேடுகிறீர்கள் என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேன். இப்பொழுது எங்கே வந்திருக்கிறீர்கள்? 2 நாளைக்கு முன்பதாக அந்த கல்லறையிலே அடக்கம் செய்துவிட்டு போனீர்களே, அந்த மரித்த அந்த சரீரத்தை பார்ப்பதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். மரித்து போன இயேசுவை தரிசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆவலோடு கூட ஓடி வந்திருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் மரித்த சரீரமாய் இருக்கிற இயேசுவை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக நீங்கள் யாரை பார்க்க போகிறீர்கள்? மகிமை நிறைந்த உயிரோடு கூட எழும்பின சகல அதிகாரிகளும் தகர்த்தெறிந்து, அந்த வசனம் அற்புதமாய் சொல்லுகிறது, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இயேசு தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இப்பொழுது சற்று நினைவில் கொண்டு வாருங்கள். 27ஆம் அதிகாரம் 65வது வசனம் 66வது வசனம். அங்கே என்ன நடக்கிறது? பிலாத்து சொல்லுகிறார், இவன் உயிர்த்தெழாதபடிக்கு அந்த கல்லறையை நீங்கள் பத்திரப்படுத்துங்க, அதுவும் உங்களால் ஆன மட்டும் நீங்கள் பத்திரப்படுத்துங்கள். மனிதர்கள் தங்களால் ஆன மட்டும் அங்கே பத்திரப்படுத்தினார்கள். ஆனால் இயேசு அந்த மனிதனுடைய எல்லா அதிகாரத்திற்கும், அவர்களுடைய எல்லா விதமான முயற்சிகளுக்கும் மேலான அதிகாரம் படைத்தவராக அவர் இருக்கிறபடியினால் தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். அவருடைய உயிர்த்தெழுதலை ஒருவரும் தடுக்க முடியவில்லை. பிலாத்து போட்ட அந்த முத்திரை கூட ஒன்றும் செய்ய முடியவில்லை. தாம் சொன்னபடி அவர் உயிர்த்தெழுந்தார். நீங்கள் மரித்த இயேசுவை அல்ல, மரித்த இயேசுவை அல்ல, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் இன்றைக்கு தொழுது கொண்டிருக்கிறீர்கள். உயிரோடு இருக்கிற இயேசுவை நீங்கள் பாருங்கள் என்று சொல்லி தருகின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாமும் கூட ஏன் பயப்படக்கூடாது வாழ்க்கையில? காரணம் என்ன? I am worshiping the living God. மரித்து போனவரை அல்ல, மரித்து சடலமாய் இருக்கிறவரை அல்ல, அல்லது மரித்து விட்டு கல்லறையில இருக்கிறவரை அல்ல, அல்லது மரித்து விட்டு என் வீட்டிலே ஒரு புகைப்படமாய் தொங்கிக் கொண்டிருக்கிறவரை அல்ல. ஒருவேளை இன்றைக்கு நவீன காலத்தில் மெழுகு சிலைகள் என்று சொல்லுகிறார்களே, அப்படி மெழுகு சிலையாக தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டு ஒரு இடத்துல வைத்திருக்கிற இயேசுவை அல்ல, உயிரோடு இருக்கிறவரை. இன்றைக்கும் இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆகவேதான் இந்த 5வது மாதத்தில் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, இதே பகுதியை நான் பிரசங்கிக்க விரும்பின காரியம் என்ன? இது ஏதோ ஒரு உயிர்த்தெழுந்த நாளிலே மாத்திரம் தியானித்து விட்டு அதற்கு பிறகு இந்த வசனத்தை கண்டு கொள்ளாமல் இருக்கிற ஒரு காரியம் அல்ல. இன்றைக்கு பல திருச்சபைகளில் குட் ஃப்ரைடே அன்றைக்கு மட்டும்தான் 7 வார்த்தையை பேசுவார்கள். அதற்கு பிறகு அதை குறித்து கவலைப்பட மாட்டார்கள், அந்த வார்த்தையை நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள். இன்னும் ஒரு சில சபைகள் இருக்கிறது, அந்த குட் ஃப்ரைடே என்கின்ற இயேசு மரித்த அன்றைக்கு கூட அந்த வசனங்களை பேச மாட்டார்கள். இயேசு சிலுவையிலே மொழிந்ததான அந்த 7 வார்த்தைகளை அந்த சபைகளிலே சுத்தமாக பேசவே மாட்டார்கள். அப்படி அல்ல, ஒவ்வொரு நாளும் இயேசு வெற்றி முழக்கமிட்ட சிலுவையிலே பேசின 7 வார்த்தைகளும் மிக முக்கியமான வார்த்தைகள். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய ஒரு வார்த்தைகள். ஆண்டவர் ரட்சிப்பை எவ்வளவு இலவசமாய் நமக்கு கொடுத்திருக்கின்றார். நானும் இயேசு வலதுபுறத்திலே தொங்கின ஒரு கல்வனுக்கு இணையானவன் தான். ஆனால் கடவுள் என் மீது இரக்கமாய் இறங்கி அவர் எனக்கு ரட்சிப்பை இலவசமாய் கொடுத்திருக்கிறார், என்னையும் பரதீசுக்கு சொந்தக்காரனாய் மாற்றி இருக்கிறார் என்கிறதான எண்ணம் ஒவ்வொரு நாளும் நமக்கு மிக அவசியம். நமக்கு விரோதமாக எழுப்புகிற மக்களை பார்த்து நான் பழி தீர்ப்பேன் என்று நாம் சொல்லுகிறோமே, இயேசு நமக்கு சொல்லிக் கொடுத்தது என்ன? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். இன்றைக்கு கடவுளுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட மன்னிக்கின்ற மனம் படைத்தவர்களாக நாம் இருக்கிறோமா? பிறரை நாம் மன்னிக்க முடிகிறதா? எந்த ஒரு மனிதனால் நமக்கு தீங்கு செய்கிறவர்களை மன்னிக்க முடியும் என்றால், என் வாழ்க்கை கடவுளுடைய கரத்தில் இருக்கிறது,
என் வாழ்க்கையில நடக்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் என் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவர் என்னை பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறார். எந்த மனிதனுக்கும் என் மீது அதிகாரம் கிடையாது. எந்த மனிதனும் என் நன்மையை கெடுத்து விட முடியாது. எந்த ஒரு மனிதனும் என் ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் எனக்கு நன்மை செய்ய முடியாது. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரலோகத்திலிருந்து எனக்கு இறங்கி வருகிறது. என் ஆண்டவர் கொடாமல் என்னால் ஒன்று பெற்றுக் கொள்ள முடியாது. என் ஆண்டவர் கொடுக்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு மனிதனும் தடுக்க முடியாது என்பதை யார் ஒருவர் அறிந்திருக்கிறார்களோ அவர்கள் பிறரை மன்னிப்பார்கள். யாரால் மன்னிக்க முடியாது? இவன் என் வாழ்க்கை கெடுத்து விட்டான், இவன் என்னை இப்படி பேசிவிட்டான், இவனால் தான் இன்றைக்கு நான் இந்த நிலைமையில் இருக்கிறேன் என்றெல்லாம், அவனால் தான் என் வாழ்க்கை இப்படி பாதிக்கப்பட்டது என்று சொல்லி மக்களை காரணம் காட்டுகிறவர்களை மன்னிக்கவே முடியாது. அவர்களால் மன்னிப்பு என்ற வார்த்தையை அவர்களால் நினைத்து கூட பார்க்க முடியாது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, சிலுவையிலே ஆண்டவர் மொழிந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய வார்த்தை. அதே வண்ணமாக நீங்கள் மரித்தோரை அல்ல, நீங்கள் மரித்த இயேசுவை அல்ல, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் போய் தரிசியுங்கள் என்று சொல்லுகிறாரே, அது ஒவ்வொரு நாளும் நாம் நினைத்து பார்க்க வேண்டியது. என் ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார். இன்றைக்கும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். இன்றைக்கும் அவருடைய கல்லறையில எழுதப்பட்டிருக்கிறது, அவர் இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் பிலாத்துவும் அவரை சார்ந்த மக்களும் என்ன நினைத்தார்கள்? இந்த ஒரு வார்த்தை மாத்திரம் வெளியே கேட்டுவிடவே கூடாது. இவர் உயிர் தெழுந்து விட்டார் என்ற வார்த்தை உலகத்திற்கு தெரிந்து விடவே கூடாது. ஆகையால் கல்லறையை நீங்கள் பத்திரப்படுத்துங்கள் என்று சொன்னார். ஆனால் நம்முடைய ஆண்டவருடைய வல்லமை எப்படிப்பட்ட வல்லமை! எந்த வார்த்தை கேட்க கூடாது என்று சொன்னார்களோ அந்த வார்த்தை இன்றைக்கு ஒவ்வொரு ஆண்டும் கேட்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இயேசு உயிரோடு இருக்கிறார் என்ற வார்த்தை. தேவதூதன் சொல்லுகின்றான், என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்கள் பயப்படாதீர்கள். இரண்டாவது தேவதூதன் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் மரித்தவரை அல்ல, நீங்கள் மரித்த இயேசுவை தேடி வந்திருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். ஆனால் இயேசு மரித்தவராகவே இல்லை, அவர் உயிரோடு கூட இருக்கிறார். நீங்கள் உயிரோடு இருக்கிற இயேசுவை பாருங்கள் என்று சொல்லிக் கொடுக்கின்றார். மூன்றாவதாக 7வது வசனம் இப்படி சொல்லுகிறது, சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். மிக முக்கியமானது, அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். உங்களுக்கு முன்னே அவர் கலிலேயாவுக்கு போகிறார். என் ஆண்டவர் முடங்கி போனவர் அல்ல. என் ஆண்டவர் ஒரே இடத்தில் வைத்துவிட்டு அங்கே போய் தொழுகை நடத்தக்கூடியவர் அல்ல. அவர் இந்த இடத்தில் தான் இருப்பார். அந்த ஊருக்கு சொந்தக்காரர், அந்த நாட்டுக்கு சொந்தக்காரர், அந்த மக்களுக்கு சொந்தக்காரர் இல்லவே இல்லை. அவர் சர்வலோக அதிபதியாக அவர் இருக்கிறார். அவர் ஜீவாதிபதியாய் இருக்கிறார். அவர் ஜீவனுள்ளவருக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கின்றார். இந்த அண்ட சராசரங்களும் அவருக்கு முன்பதாக முழங்கார் படியிட வேண்டும் என்று வேதம் சொல்லுகின்றது. காரணம், அவர் ஜீவிக்கிறார் என்பதற்கு அடையாளம், அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவிற்கு போயிருக்கிறார். ஆம் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நமக்கு முன் செல்லுகின்ற ஆண்டவர், உயிர் தெழுந்த இந்த அற்புதமான ஆண்டவர் நமக்கு முன் செல்லுகின்ற ஆண்டவராக இருக்கிறார். நம்மை வழி நடத்துகின்ற ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் சந்திக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். நமக்கு வேண்டிய யாவற்றையும் அறிந்திருக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும், ஏன் நான் ஒவ்வொரு மாதத்தை துவங்கும் பொழுதும் ஆண்டோடைய பெரிதான கிருபையினாலே நாம் இத்தனை மாதத்தை முடித்து நாம் வந்திருக்கிறோம் என்று சொல்வதற்கான அவசியம் என்ன? கடவுள் நமக்கு ஒவ்வொரு நாளும் முன் சென்று நம்மை வழி நடத்தி கொண்டே இருக்கிறார். எந்த ஆபத்துக்கள் வந்தாலும், எந்த விக்கினங்கள் வந்தாலும், எந்த கஷ்டங்கள் வந்தாலும்
எந்த போராட்டங்கள் வந்தாலும், எந்த பிரச்சனைகள் வந்தாலும் கடவுள் நமக்கு முன் செல்லுகின்ற அற்புதமான ஆண்டவராக இருக்கிறார். நமக்கு முன் சென்று கோணலான எல்லாவற்றையும் செவ்வையாக்குகின்ற ஆண்டவராக இருக்கிறார். நமக்கு முன் சென்று நம்மை அற்புதமாக வழிநடத்துகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். தாவீது மிக அழகாய் சொல்லுவார், புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகின்றார். அமர்ந்த தண்ணீர் அண்டையில என்னை என் ஆண்டவர் அற்புதமாக வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். ஆம் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அவர் முன் நின்று வழி நடத்துகின்ற ஆண்டவர். கடந்த 4 மாதத்திலும் அற்புதமாக நம்மை வழி நடத்தின கடவுள் இந்த 5வது மாதத்திலும் அவர் நம்மை பொறுப்பெடுத்துக் கொள்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய தேவைகளை அனைத்தையும் சந்திப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கின்றார். நம்முடைய காரியங்கள் என்ன என்பதை அவர் அறிந்த காரணம் அவர் ஜீவிக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, எங்களுக்காக இந்த கல்லை யார் புரட்டி போடுவா? ஒருவேளை இந்த மாதத்தை துவங்கும் பொழுது இது நம்முடைய கேள்வியாய் இருக்கலாம். எங்களுக்காக இதை யார் செய்ய முடியும்? எங்களுக்காக யார் பார்க்க முடியும்? எங்களுக்காக யார் நிற்க முடியும்? இயேசு சொல்லுகிறார், நான் மரித்தவராக அல்ல, உயிரோடு இருக்கிறவராக, உயிரோடு இருக்கிறவராக நான் உங்களுக்கு முன் சென்று கொண்டிருக்கின்றேன். என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அந்த நமக்கு முன் செல்லுகின்ற ஆண்டவரை அப்படியே பின்பற்றி சென்றாலே போதும். அப்படியே பின்பற்றி அவர் பின்பதாக நாம் சென்று கொண்டே இருந்தாலே போதும். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் அவர் அற்புதமாக வழி நடத்த முடியும். அவர் அதிசயமாக வழி நடத்துகின்ற ஒரு நல்ல ஆண்டவராக அவர் இருக்கின்றார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தில் உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசித்து கொண்டிருக்கிற அல்லது உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் இருக்கிற நமக்கு தேவ தூதர்களால் சொல்லப்பட்ட இந்த 3 வார்த்தைகளை ஆண்டவர் கொடுக்கின்றார். 1, பயப்படாதீர்கள். எதை குறித்தும் பயப்படாதீர்கள். ஆண்டவர் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்வார். 2வதாக, நீங்களும் நானும் ஆராதிப்பது செத்து போனவரை அல்ல, இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறவரை. 3வதாக, அவர் நமக்கு முன் செல்லுகின்ற ஆண்டவராய், முன் சென்று நம்மை வழிநடத்துகின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, மகிமையான காரியங்களை இந்த மாதத்திலே நாம் பார்க்க முடியும். அதிசயங்களை காண முடியும். அற்புதங்களை காண முடியும். ஓ, இவ்வளவு பெரிய கல்லாக அது இருக்கிறதே, யார் அதை எனக்காய் புரட்டி போடுவான் என்று சொல்லும் பொழுது தேவ தூதன் இறங்கி வந்தார். பூமி அதிர்ந்தது. அந்த கல் அங்கே இருந்து அகற்றப்பட்டது. அதே வண்ணமா நம்முடைய ஆண்டவர் அதிசயங்களை செய்கிற ஆண்டவராய் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நமக்கும் அதிசயங்களை செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். செபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, தேவரீர் எங்களுக்கு கொடுத்ததான இந்த அற்புதமான மாதத்திற்காக உமக்கு நன்றி ஐயா. ஆண்டவரே, இந்த மாதத்தில் சுவாமி நீர் எங்களை ஆண்டவரே நீர் கொண்டு வந்து இந்த புதிய மாதத்தை காணும்படி எங்களுக்கு நீர் உதவி செய்திருக்கிறேன். ஆமாம் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளையும் நாங்கள் கடந்து வருவது என்பது உம்முடைய சுத்த கிருபை. ஆண்டவரே, இன்றைக்கும் கர்த்தாவே ஒரு புதிய மாதத்தை நாங்கள் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த மாதம் முழுவதும் கடவுள் எங்களை வழி நடத்துவதற்கு போதுமானவராயிருக்கிறேன். இந்த மாதத்தின் துவக்க நாளிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் எங்களோடு பேசின அந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆமாம் ஆண்டவரே, நாங்கள் பயப்படுவதினால் எதையுமே மாற்ற முடியாத ஆண்டவரே, மாறாக உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கும் பட்சத்தில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை எங்களை உணர்த்தி கொடுத்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் மரித்து போன ஒரு கடவுளுடைய பிள்ளைகள் அல்ல ஆண்டவரே, உயிரோடு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு முன்னின்று எங்களை வழிநடத்துகின்ற கடவுளாய் எங்கள் கூடவே நீர் இருக்கிறதற்காக தகப்பனே நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம். என் ஆண்டவர் எங்களை தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும் ஐயா.
அடியனோடு கூட இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்டு இந்த ஜெபத்திலே பங்கு பெற்றிருக்கிற அன்பு கடவுளுடைய பிள்ளைகள், ஆண்டவரே, எந்த இடத்திலிருந்து கேட்டாலும் உம்முடைய வார்த்தைகள் அவருடைய செவிகளிலே சென்றிருக்கிறது. செவியின் மூலமாய் சென்ற அந்த வார்த்தை அவருடைய இருதயத்திலே பதிந்து, ஆண்டவரே, அந்த வார்த்தை 30, 60, 100 தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கிரியை நடப்பிக்கட்டும். ஆண்டவரே, அவர்கள் பயந்து கொண்டிருக்கிற காரியங்கள், கலங்கி கொண்டிருக்கிற காரியங்களை எல்லாம் விடுதலையாக்கி உயிருள்ள உம்முடைய ஆண்டவரே சுவாமி ஆண்டவரை தரிசிக்கின்ற பிள்ளைகள் என்பதை தங்கள் வாழ்க்கையில அறிந்து கொள்ளும்படியாய் அற்புதங்களை கர்த்தர் செய்ய வேணும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, எங்களுக்கு முன் செல்லுகின்ற ஆண்டவராக இருக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் அதிசயமாய் அற்புதமாய் இந்த பிள்ளைகளை நீர் முன்னின்று நீர் வழி நடத்தப் போவதற்காக தகப்பனே நாங்கள் நன்றியோடு மை துதிக்கிறோம். உடைய திருக்கரத்தில் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஐயா, என் ஆண்டவர் எத்தனை நல்லவராக இருக்கிறீர் என்பதை இந்த 5வது மாதத்திலும் எங்கள் வாழ்க்கையில நீர் வெளிப்படுத்த போவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, கடனில் இருக்கிற பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம். திருமணத்திற்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் செபிக்கின்றோம். ஆண்டவரே, ஒரு கல்வி ஆண்டை முடித்து இன்னொரு ஆண்டவரே மேற்படிப்பிற்காக ஆயத்தமாய் கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். இன்னும் ஆண்டவரே, அநேக பிரச்சனைகளோடு கூட இருக்கின்ற ஆண்டவரே, தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த திருக்கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் தாமே நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். நீர் இரக்கமுள்ள கடவுளாக இருக்கிறீர். ஆண்டவரே, அற்புதங்களை செய்கிற கடவுளாக இருக்கிறீர். எல்லாரையும் நேசிக்கிற கடவுளாக இருக்கிறீர். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று அன்றைக்கு சிலுவையில் சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் எங்களை மன்னித்து உடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து நீர் வழி நடத்தி கொண்டிருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாழ்த்தி திருக்கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். கடவுள் எங்களை முழுமையாய் பொறுப்படுத்திக் கொள்ளும். அற்புதங்களை செய்யும். துதி கன மகிமையாவற்றை உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம், சமாதானம், வழிநடத்துதல், ஆசீர்வாதம் அரவணைப்பு கடந்த மாதம் முழுவதும் நம்மோடு கூட இருந்து நம்மை அற்புதமாக வழி நடத்தின கடவுள் இந்த புதிய மாதத்தின் ஒவ்வொரு மணித்துளியும் அவருடைய வாக்கு தத்தங்கள் படியே நம்மளை பயப்படாதவர்களாகவும் உயிருள்ள ஆண்டவருடைய பிள்ளைகளாகவும் இதோ நமக்கு முன்னின்று வழி நடத்துகிற ஆண்டவராகவும் இருந்து தொடர்ந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். May God bless you all. Thank you very much.